திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் புகாரை விசாரிக்க சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் தளவாய்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகவேல். இவர் உடுமலை அடுத்த குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இவர் நேற்று இரவு ரோந்து பணியில் இருந்தபோது குடிமங்கலம் பகுதியில் உள்ள தோட்டத்தில் தகராறு நடப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைப்பு வந்தது. ரோந்து பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்று பார்த்தபோது தந்தையும் மகனும் அரிவாளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். சண்முகவேல் அவர்களை தடுக்க முற்பட்ட போது குடிபோதையில் இருந்த தந்தை தடுக்க வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரத்தை அரிவாளால் வெட்டியதில் தலை துண்டித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடிமங்கலம் போலீசார் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நடந்த தோட்டமானது அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமானது என்றும் அங்கு பணியாற்றி வந்த தந்தை மகனுக்கு ஏற்பட்ட தகராறை தடுக்க சென்றபோது சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தலைமறைவான தந்தை மூர்த்தி மற்றும் தங்கபாண்டியன் மணிகண்டன் ஆகிய 2 மகன்கள் உள்ளிட்ட 3 பேரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பட் இருந்தாலும் போலீஸ்கள் தனியா 11 மணிக்கு போகும்போது ஒரே ஒரு போலீஸ் சம்பவ இடத்துல இருந்திருக்கிறாரு. ஒரு வெப்பன்ஸோ அல்லது ஒரு பாதுகாப்போ எந்த பாதுகாப்புமே இந்த அரசாங்கத்தினால ஒரு போலீஸுக்கு கொடுக்க முடியல. ஒரு சிறப்பு ஆய்வாளருக்கு இந்த நிலை என்றால் நாளைக்கு பொதுமக்கள் எல்லாம் எப்படி வாழ்வாங்க, எப்படி பிழைப்பாங்க? கண்டிப்பா இறந்த இந்த சிறப்பு உதவியாளருக்கு தமிழக அரசு கண்டிப்பாக நிவாரணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம வருங்காலத்துல எந்த ஒரு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய எந்த போலீஸ்காரருக்கோ அது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளுக்கோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பான நடவடிக்கைகள் எடுக்கணும். காரணம் இன்று மனிதர்கள் எல்லாம் போதையின் வசத்துக்குள்ள அடிமையாகிட்டதுனால என்ன செய்யறோம் என்று தன் நிலையை மறந்துட்டு பல தவறுகள் செய்யறாங்க.